இதுவரையில் உள்ள ஏதாவது கேள்வி இருக்கா? ரித்து கர்த்தா, ரித்துக்களை செய்பவர். வார்த்தைக்கு பொருள் சொல்றதா இருந்தா, பொதுவா தமிழ்ல இலக்கணத்துல கருப்பொருள், உரிப்பொருள், இப்படியெல்லாம் ஒரு கான்செப்ட் உண்டு. 5 நிலங்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், 4ம் சொல்லுவாங்க, 5ம் சொல்லுவாங்க, பாலை. இந்த ஒவ்வொரு திணைக்கும், 5 திணைகளுக்கும் கருப்பொருள், உரிப்பொருள் எல்லாம் உண்டு. அங்க அவர்கள் எந்த ஊர்ல வாழுவாங்க, எந்த மாதிரி ஜனங்கள் இருப்பாங்க, அவங்களுடைய தொழில் என்ன, இந்த மாதிரி எல்லாம் ஒரு கான்செப்ட். அது ஒரு ஆராய்ச்சிக்குரிய கான்செப்ட். ஏன்னா அது அவ்வளவு, என்னை பொறுத்த வரைக்கும் அது அவ்வளவு சிம்பிள் இல்லை. நிறைய பேருக்கு அது தெரியவே தெரியாது, தெரிஞ்சவங்களுக்கு சரியா தெரியாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நமக்கு கொஞ்சம் மூளைய உபயோகிக்க வேண்டிய இது, நிறைய பேர் மூளையை உபயோகிக்க விரும்புறது இல்லை, அதனால அப்படி கிளாஸ் ஓவர் பண்ணி போயிடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கவிதையில திருட்டை பத்தி வருது, கொள்ளையடிக்கிறத பத்தி வருதுன்னா அது பாலை நிலத்துல போய் சேரும் அந்த கவிதை. ஏன்னா திருட்டு பாலை நிலத்தினுடைய தொழில். சில பூ, மரம் எல்லாம் பத்தி சொல்றாங்க, அது இப்ப குறிஞ்சி பூவை பத்தி சொன்னாங்கன்னா அது குறிஞ்சி நிலத்துல போய் சேர்ந்துடும். அது ஊட்டியில தான் பூக்கும். தாழம்பூவை பத்தி சொன்னாங்கன்னா அது பொதுவா எங்க ஊர்ல கடற்கரையில பூக்குது, ஆற்றுக்கரைகளிலும் பூக்கலாம். கடற்கரை பகுதியில பூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால அது நெய்தல் நிலத்துல சேரும். இந்த மாதிரி அத மாதிரி ஒருத்தர் காதலிக்கிறாரா, கல்யாணம் பண்றாரா, ஓடி போறாரா, இதை பொறுத்தெல்லாம் அது திணை மாறிடும். அதனால இது ஒரு யோசிக்க வேண்டிய, ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு கான்செப்ட் நினைக்கிறேன். அது மாதிரி இன்ன திணைக்கு இன்ன பொழுது அப்படிங்கிறது மாதிரியும் வச்சிருக்காங்க. சிறு பொழுது, பெரும்பொழுதுன்னு அதை 2ஆ பிரிப்பாங்க. ஒரு நாளை 6ஆ பிரிச்சா சிறு பொழுது, ஒரு ஆண்ட 6ஆ பிரிச்சா பெரும்பொழுது. இன்னொரு விதத்துல சொன்னா, பூமி தன்னைத்தானே சுத்தி கொள்ள எடுக்கிற நேரத்துல வரக்கூடியது சிறுபொழுது, பூமி சூரியனை சுற்றி வர எடுக்கக்கூடிய காலத்துல வரக்கூடியது பெரும்பொழுது. சிறுபொழுது அப்படிங்கிற போது வைகறை, காலை, நண்பகல், ஏற்பாடு, இரவு, யாமம். வைகறைங்கிறது சூரிய உதயத்துக்கு முன்னாடி. இப்போ 6ன்னா நமக்கு 60 நாழிகை ஒரு நாளைக்கு. 60 நாழிகை சூரிய உதயத்துல இருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரைக்கும் 60 நாழிகை. ஒரு நாழிகை 2.5 நாழிகை 1 மணி நேரம் வச்சுக்கலாம். அப்போ 2 மணி நேரம் 5 நாழிகை, 4 மணி நேரம் 10 நாழிகை. அப்ப 4 மணி நேரங்கள் ஒரு பொழுது, சிறு பொழுது. வைகறை அப்படின்னா சூரியன் 6 மணிக்கு உதிக்குதுன்னா 2 மணியிலிருந்து 6 மணி வரை உள்ள நேரம் வைகறை. பிரம்ம முகூர்த்தம்னு கிட்டத்தட்ட அந்த காலம். காலை அப்படிங்கிறது 6 மணியிலிருந்து 10 மணி வரை, நவீன கணக்குல சொல்றேன். நண்பகல்ங்கிறது 10 மணியிலிருந்து 2 மணி வரை. ஏற்பாடு எல் அப்படின்னா சூரியன், சூரியன் படக்கூடிய காலம், சூரம்பாடு மாதிரி சூரியன் படக்கூடிய மறையக்கூடிய காலம் ஏற்பாடு. 2 மணியிலிருந்து 6 மணி வரை.
அடுத்தது 6 மணிலிருந்து 10 மணி வரை இரவு, 10 மணியிலிருந்து 2 மணி வரை நள்ளிரவ யாமம், ஜாமம், சாமக்கோழி, ஜாமம் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இது ஒரு கணக்கு, தமிழ்நாட்டு கணக்கு 4 மணி நேரம். வேற சில கணக்குகள்ல யாமம்ங்கிறது 3 மணி நேரம். பொதுவா பகவத்கீதையில சில பேரு யாத்தயாமம் கதரசம் பூதி பர்யுஷிதம் செய்யது 17வது அத்தியாயத்துல தொடக்கத்துல சத்துவ உணவு, ராஜச உணவு, தாமச உணவு பத்தி சொல்லும் போது, தாமச உணவு பற்றி வரக்கூடிய இந்த ஸ்லோகத்துல சில பேரு யாத்தயாமம்னா சமைச்சு ஒரு யாமம் கழிந்தது, 3 மணி நேரம் ஆனது அப்படிங்கிற மாதிரி கணக்கெடுக்கிறவங்க இருக்காங்க. யாம பூஜை, சிவராத்திரிக்கு 4 யாம பூஜை அப்படின்னு சொல்லும் போது 12 மணி நேரம், 12 மணி நேரத்தை 4ஆ பிரிப்பாங்க. அப்படி பிரிக்கும் போது 4 3 12, 3 மணி நேரம் தான் ஒரு யாமத்துக்கு வரும். அப்பதான் 4 பூஜை பண்ண முடியும். அந்த மாதிரி சின்ன வேறுபாடு இருக்கு. அதனால அந்த நடைமுறையில எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாரும் கரெக்டா புரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. இது சிறுபொழுது. பெரும்பொழுது அப்படின்னு வரும்போது இந்த பெரும்பொழுதான் சம்ஸ்கிருதத்துல ரித்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரித்துவை 5ஆக சொல்ற முறையும் இருக்கு, ஆங்கிலத்துல 4ஆக சொல்ற முறையும் இருக்கு. அவங்க நாட்டுல 4 தான் இருக்கு, அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, வச்சுக்கிட்டா வஞ்சம் பண்றாங்க. விண்டர், சம்மர், ஆட்டம், ஸ்பிரிங் அப்படிங்கிறது ஆங்கில கணக்கு. சமஸ்கிருதத்துல 5ஆகவும் 6ஆகவும் இருக்கு. அதுக்கு காரணம் பாவம் இவங்களுக்கு விவரம் தெரியல, தப்பு தப்பு சொல்லுவாங்க, மாத்தி மாத்தி பேசுறாங்க, இப்படி எல்லாம் சொல்றது ரொம்ப எழுப்போம். எப்படி வெள்ளக்காரனுக்கு 4 சீசன் இருக்குன்னா 4 பேர் வச்சிருக்கிறானோ, இந்தியாங்கிற பரந்த இடத்துல சில இடத்துல 6 சீசன் இருக்குது, அவங்க 6ஆ வச்சிருக்காங்க. சில இடத்துல 4 சீசன் இருக்கு, 5 சீசன் இருக்கு, அவங்க 5ஆ வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். பொதுவா தென்னிந்தியாவில எல்லா சீசனும் வரும். வட இந்தியாவில எனக்கு தெரிஞ்சு 2 சீசன் தான், சம்மர், விண்டர், 2 தான் சொல்ல முடியும். சரி, எப்படியானாலும் இப்படி எண்ணிக்கைகள் வேறுபடுறதுக்கு நியாயம் இருக்கு. இதுல கிண்டல் அடிக்கிறதுக்கு, பரியாசம் பண்றதுக்கு, விவரம் கெட்டவங்கன்னு பேசுறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு மாடர்ன் ஜெனரேஷனுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஆறுன்னு நம்ம வச்சுக்குவோம். தமிழ்ல கார், கூதிர், முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில் அப்படிங்கிறது மாதிரி ஒரு வரிசை. இது செய்யுள் எழுதுற வரிசைக்க வேண்டிய என்னமோ எழுதிட்டாங்க. நானும் அந்த வரிசையிலே படிச்சிருக்கேன், அதனால அந்த வரிசையை என்னால மாற்ற முடியாது. ஆனா மாச கணக்குன்னு பார்த்தா வரிசையா வராது. கார் அப்படின்னா ஆவணி புரட்டாசி மாசங்கள், கூதிர் அப்படின்னா ஐப்பசி கார்த்திகை மாசங்கள். கூதிர்ங்கிறது குளிர் அப்படிங்கிற அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. கார்னா மழை, கூதிர்னா குளிர். இதான் ஊதக்காத்து. நான் நினைக்கிறேன் உங்க பக்கத்துல இந்த வார்த்தை பிரயோகம் இருக்கலாம் நினைக்கிறேன், எங்க பக்கத்துல இல்ல. ஊதக்காத்துங்கிறது மாதிரி ஒரு பிரயோகம் இருக்கு மதுரை அந்த பக்கம்லாம். அது குளிர் காத்தை தான் அந்த வார்த்தை பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். அது கூதங்கிறது ஊதன்னு மாறி இருக்கலாம். இது எனக்கு எப்படி தெரியும்னா, ஒரு சினிமா பாட்டுல இருந்து கத்துக்கிட்டது. ஊரு சனம் தூங்கிடுச்சு. சில பேரு திருநெல்வேலி பக்கம் எல்லாம் பார்த்திருக்கிறேன், வாடக்காத்து அப்படின்னு சொல்லுவாங்க.
அது அவங்க ஊரு இதுன்னு நினைக்கிறேன். வடக்கிருந்து வரக்கூடிய காற்று வாடக்காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. தெற்கிருந்து வீசுறது தென்றல், கிழக்கிருந்து வீசுறது கொண்டல். இது தமிழ்நாட்டில் இந்த ஒரு முறையும் இருக்கு. மேற்கிருந்து வீசுறது மேலை காற்றா இருக்கலாம், தெரியல, கரெக்டா ஞாபகம் வரல. கொண்டல் தென்றல் வாடையெல்லாம் ஞாபகம் வருது. இது இப்படி ஒரு பழக்கமும் இருக்கு. இதுல வாடை காற்ற குளிர்காற்றுன்னு நினைக்கிறவங்களும் அர்த்தத்தை சொல்றவங்களும் இருக்காங்க. சரி, அதெல்லாம் ஆராய்ச்சிக்குரிய விஷயம். இப்போதைக்கு அடுத்தது முன்பனி. முன்பனிங்கிறது மார்கழி தை. தை மஞ்சு தரைய தொலைக்கும், மாசி மஞ்சு மச்ச தொலைக்கும் அப்படிம்பாங்க. அது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். ஏன் அப்படி சொல்லி வச்சாங்க அப்படின்னு. தை மஞ்சு தரைய தொலைக்குமா, அதாவது கீழே தரையில புல்லுல எல்லாம் பனி இருக்குமா. மாசி மஞ்சு மச்ச தொலைக்கும், மாசியில வானத்துல மேகம் பனி இருக்குங்கிற அர்த்தத்துல சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியானாலும் முன்பனி மார்கழி தை, பின்பனி மாசி பங்குனி. இதே சீசன் தமிழ்நாடு முழுக்க இருக்கு நான் சொல்ல மாட்டேன். ஆனா தமிழ் இலக்கியங்கள்ல இப்படி எழுதி வச்சிருக்கு. கன்னியாகுமரிக்கு வருஷத்துல தென்மேற்கு பருவக்காற்றுலயும் மழை உண்டு, வடகிழக்கு பருவக்காற்றுலயும் மழை உண்டு. ஆனி ஆடி தொடங்கிட்டதுன்னா மழை தான், கார்த்திகை வரைக்கும் மழை தான், விடா மழை. ஒரே சீசன் தான், மழை சீசன் தான். மற்ற இடங்களுக்கு இது பொருந்தணும்னு கிடையாது. அந்தந்த இடத்துல பொறுத்து இதுகள்ல வேறுபாட்டோட நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவான ஒரு இது. அடுத்தது இளவேனில். சூரியன் நல்ல இளரத்தமா இருக்கிற காலம். பொதுவாக இளரத்தம்னா உஷாரா இருக்கும், காட்டமா இருக்கும். அதனால வெயில் காட்டமா இருக்கிற காலம் இளவேனில், சித்திர வைகாசி. முதுவேனில், வெயிலுக்கு வயசாகி போச்சு, டயர்ட் ஆயிட்டார், அது ஆனி ஆடி. இது தமிழ்நாட்டு முறை. இப்ப ரிதுக்கள் அப்படிங்கிற சம்ஸ்கிருத முறையில வசந்த ரித்து முதல்ல சொன்னால், நான் சொல்றேன் சரியா, அது சித்திர வைகாசி மாசப்படி வரிசை. இது சித்திர வைகாசி, மேஷ ரிஷப மாசம். அவங்க கணக்குன்னா கேரளாக்காரங்க சொல்ற மாச கணக்குன்னு வச்சுக்கோம். சூரியமானம் தான் கேரளாக்காரங்க சொல்ற வரிசையில மேஷ ரிஷப மாசங்கள். சாந்திரமானத்துல பேரு கொஞ்சம் வித்தியாசமா வரும், நட்சத்திர மாசம் பேரு மாதிரி வரும். அடுத்தது கிரீஷ்ம. வசந்தம்னா இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசம் வருது, கவனிங்க. வசந்தம்னா குளிர்காலம் மாறி பூக்கள் பூக்க தொடங்குகிற ஒரு காலம். அதான் வசந்தம்ங்கிற அர்த்தத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. மாஷானாம் மார்கசீர்ஷோமி அஸ்மி ருதுநாம் குசுமாகரக. கிருஷ்ணன் கீதையில மாதங்களில் நான் மார்கழி, காலங்களில் நான் வசந்தம்னு சொல்றாரு. கண்ணதாசன் இதைத்தான் திருடியாக பாட்டுல போட்டாரு. அந்த இதுல வசந்த காலம்னு வார்த்தை கிருஷ்ணன் சொல்லல, குசுமாகரகன்னு சொல்லியிருக்காரு. குசுமம்னா பூக்கள், குசுமா ஆக்கரக, பூக்கள் பூக்கிற காலம். அது எது? வசந்த காலம். அது மேஷ ரிஷபம், அதாவது சித்திர வைகாசி. சித்திர வைகாசி சொல்லி குழப்ப வேண்டாங்கனால நான் மேஷ ரிஷபம் சொல்றேன், ஏன்னா தமிழ்ல வேற ஸ்டைல் இருக்கிறதுனால. கிரீஷ்மம், கரம் கரம் அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவாங்கல்ல, ரொம்ப கரமா இருக்கக்கூடிய காலம் கிரீஷ்ம காலம். மிதுன கடக மாசங்கள். வருஷ ரித்து, வருஷம்னா வர்ஷிக்கிறது, மழை பெய்கிறது. சிம்ம கன்யா மாசங்கள். ஷரத், மழை பெய்து வானத்துல உள்ள அழுக்கெல்லாம் எடுத்து வானம் அப்படியே ஸ்பஷ்டமா ஸ்படிகம் மாதிரி தெளிவா இருக்கக்கூடிய காலம். ஷரத்து சந்திரன், ஷரத்து பூர்ணிமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. நட்சத்திரம்லாம் நல்லா தெரியும், எல்லா கோள்களும் கண்ணுக்கு தெரியும், மேகங்கள் மறைக்காது, வானத்துல அழுக்கும் இருக்காது. ஷரத், நல்ல அழகான முகம்னு சொல்லணும்னா ஷரத்து பூர்ணிமா மாதிரி முகம்னு கவிகள் சொல்றதுக்கு அது ஒரு காரணம்.
சரத் ரித்து, துலா விருஷ்டிக மாசங்கள். ஹேமந்த ரித்து, ஹிமம் அப்படின்னா பனி, ஹிமாலயம் அதுல இருந்து தான் வருது. ஹிம ஆலயம், ஹிமாலயம் பனியனுடைய ஆலயம். ஹேமந்த ரித்து, தனு மகர மாசங்கள். சிஷிர ரித்து, சிஷிரம்னா கொஞ்சம் நடுக்கம் அப்படிங்கிற அர்த்தம்னு நினைக்கிறேன். கும்ப மீன மாசங்கள், குளிர் ஜாஸ்தியா இருக்கிற மாசம். அது வட இந்தியாவில் ரிஷிகேஷ் மாதிரி இடங்களை உட்கார்ந்தா அதெல்லாம் தெரியும். இந்தியாவில் மற்ற இடங்கள்ல அவ்வளவு சீக்கிரம் தெரியாது. இதுல சிஷிர ஹேமந்த ரிதுக்களை பனியும் நடுக்கவும் தானே, அதனால ரெண்டையும் ஒன்னா போட்டுக்கிடுவோம் அப்படின்னு சேர்த்துக்கிடுறவங்களும் இருக்காங்க. அப்படி சேர்த்தா 5 ரிதுக்கள். பஞ்ச ரிதவோ ஹேமந்த சிசிரையோகோ சமாசேன அப்படின்னு ஐத்தரேய பிராமணத்திலேயே வேதத்திலேயே ஒரு குறிப்பு இருக்கு. வசந்த சைத்திர வைசாக்கவ், சைத்திர வைசாக்கத்துல வசந்த ரித்து, இது சந்திரமான பேர்ல வருது. ஜேஷ்டாசாடோ ஆஷாடௌச்ச கிரீஷ்மகவ், ஜேஷ்டா ஆஷாட மாதங்கள்ல கிரீஷ்ம ரித்து. வருஷ ஸ்ராவண வருஷ எழுத்துப்பிழை இருக்கு. வருஷ ஸ்ராவணவ் பாத்ராபியாம், பாத்ர மாசத்துல, பாத்ரபத மாசத்துல வருஷ, மன்னிக்கணும் நான் தான் தப்பா படிக்கிறேன். வருஷா ஸ்ரவண பாத்ராபியாம், வருஷ ரித்து ஸ்ரவண பாத்ர பத மாசங்கள்ல. சரது அஸ்வின கார்த்திகவ், சரது ரிது அஸ்வினி கார்த்திகை மாதங்கள்ல. மார்க பௌஷௌச்ச ஹேமந்தக, மார்க சீர்ஷ பௌஷ மாதங்கள்ல ஹேமந்த ரிது. சிஷிரக சிஷிரோ, சிசிர ரிது மாக பால்குனவ், மாக பால்குன மாதங்கள்ல அப்படின்னு கோரக்ஷ சம்ஹிதா சொல்லுது. இந்த ரித்து அப்படிங்கிறது நடைமுறையில வேற அர்த்தங்கள்லையும் பயன்படுத்தப்படுது. பொண்ணு ருத்து ஆயிட்டா, ரித்து ஸ்நானம், ரித்து பலன் அப்படிலாம் இருக்கு. கிட்டத்தட்ட அதுக்கு சமமா தமிழ்ல பருவம் அடைந்துட்டா அப்படிங்கிற மாதிரி வார்த்தை பயன்படுத்துவாங்க. ரிதுக்களுக்கு தமிழ் வார்த்தை பருவ காலம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை தான். இந்த மாதிரி வேறையும் சந்தர்ப்பங்கள் இருக்கு. இப்படி எத்தனை அர்த்தம் இருந்தாலும் சரி, எத்தனை விதமான புழக்கத்தில் இருந்தாலும் சரி, எல்லா ரித்துக்களையும் உண்டு பண்ணுகிறவர் சூரியன் தான். ஏன்னா சூரியனுடைய போக்கு, அவர் பூமி கிட்ட இருக்காரா, தள்ளி இருக்கிறாரா, வேகமா போறாரா, மெதுவா போறாரா, கதிர்கள் எத்தனை டிகிரியில வந்து விழுது, பூமியில வடக்கு பகுதியில விழுதா, தெற்கு பகுதியில விழுதா, அவரு 12 ராசியில எந்த ராசியில இருக்காரு, இப்படி இத பத்தி நம்ம இனிமேலும் கூடுதல் பார்க்க போறோம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரித்துக்களை உருவாக்குது, காலத்தை உருவாக்குது. அதனால சூரியனை காலன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன்.
காலம்னு சொல்றது ரொம்ப பொருத்தமானதுதான். அவர் தான் காலத்தையே உருவாக்குறார், பருவ காலத்தையும் அவர் தான் உருவாக்குறார். அதனால ரிதுகர்த்தா அப்படின்னு அவர் சொல்றது பொருத்தமானதுதான். இது இந்த ஸ்தூல சூரியனுக்கும் பொருந்தும், பரபிரம்மத்துக்கும் சூரியன் நாராயணனுக்கும் பொருந்தும். பொதுவாக இப்படி ஒரு ஒழுங்கு, நியதி, ஆர்டர் இருக்குது. இந்த நியதி தான் இறைவனே. பயாலஜிக்கல் ஆர்டர், கெமிக்கல் ஆர்டர், சைக்காலஜிக்கல் ஆர்டர், பிசியாலஜிக்கல் ஆர்டர், எக்கோலஜிக்கல் ஆர்டர், இப்படி உலகத்துல நிறைய ஆர்டர், ஒழுங்குகள், நியதிகள் இருக்கு. எனக்கு கண்ணு பாக்குதுன்னா உங்க கண்ணும் பாக்குது. என் கண்ணுக்கு என்னென்ன விதமான நோய்கள் வரலாமோ அது எல்லா கண்ணுகளுக்கும் வரலாம். என்னுடைய உடல் எப்படி செயல்படுதோ அப்படிதான் எல்லா மனித உடலும் செயல்படும். இது ஒரு ஒழுங்கு, உலகம் முழுக்க நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் ஒரு ஆளை ட்ரீட்மெண்ட் பண்ணி குணப்படுத்தினா அது எல்லாருக்குமே அப்ளை பண்றதுக்கான நியாயம் இருக்கு. ரொம்ப குறைவா வித்தியாசம் வரும். ஏன்னா ஒரு பெருவிரல் இன்னொரு பெருவிரலும் ஒரே மாதிரி இல்லை, ரேகையும் ஒரு மாதிரி இல்லை. அதனால சின்ன வித்தியாசங்கள் இருந்தாலும் வித்தியாசம் பார்க்கிறவங்க வித்தியாசம் பார்க்கட்டும், ஒற்றுமையை பார்க்கிற நாம ஒற்றுமையை பார்த்தோம்னா நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. இந்தியாவில் இரும்பு தண்ணி பட்டா துருபிடிக்கும்னா அமெரிக்காவிலையும் இரும்பு தண்ணி பட்டா துருபிடிக்கத்தான் செய்யும். இப்படி பலவிதமான ஆர்டர் உலகத்துல இருக்குது. இறைவன் இந்த ஆர்டராக, நியதியாக, ஒழுங்காகத்தான் இந்த உலகத்துல ஒழுங்காகவும் வியாபிச்சிருக்கான். இப்போ காலை வைகறை, காலை நண்பகல், ஏற்பாடு, இரவு, யாமம், மறுபடி வைகறை, அடி ஒரு ஆர்டர் போயிட்டே இருக்கு. கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், ஒரு ஆர்டர் போயிட்டே இருக்கு. கார், கூதிர், முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில், ஒரு ஆர்டர் போயிட்டே இருக்கு. சித்திர, வைகாசி, ஆனி, ஆடி, மறுபடியும் சித்திர, வைகாசி, ஆனி, ஆடி. இந்த காலத்து நவீன தலைமுறையெல்லாம் அவ்வளவு பெரிய அறிவாளிகள், 12 மாசத்துக்கு பேர் தெரியாது. தமிழ் எழுத்துக்களை சொல்ல சொன்னா தெரியாது, தமிழ் எழுத்து எத்தனைன்னு கேட்டா தெரியாது. அவ்வளவு பெரிய அறிவாளிகளுக்கு நவீன பிள்ளைகள். சரி, எதுக்கு சொல்ல வந்தேன்? இப்படி உலகத்துல ஒரு ஆர்டர் இருக்கு. இந்த நியதியும் இறைவன் தான். இறைவன் இந்த நியதியாகவும் இருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிடும் போதுதான் இறைவன் எப்படி நம்மளை சுற்றி எப்போதும் இருக்கிறான், வியாபிச்சு இருக்கிறான், நமக்குள்ளேயும் இருக்கிறான், வெளியேயும் இருக்கிறான்ங்கிறதெல்லாம் நாம புரிஞ்சுக்க முடியும். அது நமக்கு பயிற்சி. அடுத்து பிரபாகரக. பிரபாகரகன்னு அதை பிரிச்சோம்னா பிரகர்ஷேண பா. பான்னா ஒளி அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். கரக, ஒளியை செய்யக்கூடியவன், சிறந்த ஒளியை செய்யக்கூடியவன், அல்லது எப்போதும் ஒளியை செய்யக்கூடியவன், எல்லா ஒளிக்கும் ஆதாரமான ஒளியை தரக்கூடியவன். அப்படி எல்லா விதமான அர்த்தமும் அது கிடைக்கலாம். இருட்டு சூரியன் அப்படின்னு உலகத்துல இதுவரைக்கும் இல்லை. எப்போதும் ஒளி உள்ளவரா இருக்கிறார். சொல்லுவாங்க என்ன, பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்றாங்க. ஹோல்னாலே பிளாக்கா தான் இருக்கும். அத பிளாக் ஹோல் வேற சொல்லணுமா தெரியல. ஆனாலும் சூரியன் வெளிச்சமா தான் இருக்கிறார், பிரகாசமா தான் இருக்கிறார். இந்த சூரியனும் அப்படித்தான், அந்த பரபிரம்மமான சூரியனும் அப்படித்தான். அவர் ஒளி வடிவில் இருக்கிறார். இது சில பேர் கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஊரை குழப்பிட்டு இருக்காங்க.
ஊரை சொன்னாலும் பேர சொல்லாதுன்னு சொல்லுவாங்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணைன்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. விளக்குதான் கடவுள், விளக்கும் கடவுள் அப்படின்னு கும்பிடு, அது நல்ல அணுகுமுறை. விளக்குதான் கடவுள்னா அது கோளாறுன்னு அர்த்தம். கடவுள் ஜோதி ரூபத்துல இருக்காரு, அப்ப இருட்டு ரூபத்துல இருக்குது யாரு? அவருக்கு மச்சானா? கடவுள் எல்லாமா தான் இருக்காரு, ஜோதியாகவும் இருக்காரு. சாஸ்திரங்கள்ல உபனிஷத் மாதிரி எழுதுல கடவுளை ஜோதின்னு சொல்லி இருக்கு, உண்மைதான். பிரபாகரன் சொல்லி இருக்கு, உண்மைதான். அதுக்காக வேண்டி நாம நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச விளக்க வச்சுக்கிட்டு அந்த விளக்கு மாதிரி அவர் இருக்காருன்னு ஒரு கற்பனையில போயிருக்கோம். சாஸ்திரத்துல அவர் ஜோதி வடிவமா இருக்காருன்னு சொல்லி இருக்கிறதுக்கு அர்த்தம் அது கிடையாது. அவரை நம்ம எல்லாம் 1000 வாட்டு பல்பு, அவரு 1,00,000 வாட்டு பல்பு, அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. பிரகாசம் அப்படின்னா, ஒளி அப்படின்னா, எந்த ஒரு பொருள் ஒளியோட இருக்குதோ அந்த பொருளை பார்க்கறதுக்கு நமக்கு வேற எதனுடைய உதவியும் தேவையில்லை. அது தன்னை தானாகவே வெளிப்படுத்தும். மட்டும் இல்ல, அது மற்ற பொருட்களையும் வெளிப்படுத்தும். ஸ்வயம் ஜோதி ஸ்வயம் பாதி அஞ்ஞானபி பாசயதி. தான் வெளிப்பட்டு மற்றவற்றையும் வெளிப்பட செய்கிறவர், தான் விளங்கி மற்றவற்றையும் விளங்க செய்கிறவர்ங்கிறதுனால ஜோதியின் தத்துவார்த்தமா சொல்லியிருக்கு. நான் உங்ககிட்ட ஒரு டார்ச்சை தந்து, நாங்க போய் வெளியே சூரியன் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு பைத்தியகாரத்தனமா இருக்கும். சூரியனே வெளிச்சமா இருக்கிறதுனால அதை பார்க்கறதுக்கு ஒரு வெளிச்சத்தை கொண்டு போக வேண்டியது இல்லை. இந்த மாதிரி சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டதை சரி வேற புரிஞ்சுக்கிடாம சில பேர் குழப்ப, இந்த குழப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு சில பேர் இந்து மதத்தை கிண்டல் அடிக்க வந்துருவாங்க, நவீன அறிவாளிகள். இந்து சமயத்துல சொன்னதை சரியா புரிஞ்சுக்காத நம்ம குழப்பம், அது இந்து சமயத்தினுடைய குழப்பம் கிடையாது. இத மாதிரி கட்டோபனிஷத்துல அங்குஷ்ட மாத்திர புருஷக அப்படின்னு எல்லாம் வரும். அதாவது இதயத்துல புண்டரீகத்துல அங்குஷ்டம் பெருவிரல் அளவுல ஒரு ஆசாமி உட்கார்ந்து இருக்காரு அப்படி. கட்டோபனிஷத்துலயா இல்ல வேற எங்கேயும் தெரியல, பச்சை கலர்ல இருப்பாரு அப்படின்னு. சில பேர் அதை சொன்னதுல ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு இங்கதான் கடவுள் இருக்காரு பெருவிரல் அளவுல பச்சை கலர்ல இருப்பாரு அப்படின்னு எல்லாம் தியானம் பண்றாங்க. தியானம் பண்ணது நல்லது, ஆனா அவர் அப்படி மட்டும்தான் இருப்பான்னு நினைச்சா குழப்பம். அப்ப கடவுள் கட்ட விரல் அளவுதானா? பச்சை கலர்ல மட்டும்தான் இருப்பாரா? இப்படி எல்லாம் குழப்பம் வரும். இந்த மாதிரி இதுல எல்லாம் வேதாந்தம் தான் இந்த மாதிரிப்பட்ட குழப்பங்களுக்கு எல்லாம் விட சொல்றது. அதனால வேதாந்தம் இல்லையா இருந்தா இந்து மதம் இன்னைக்கு நாரி போயிருக்கும். ஏதோ வேதாந்தம் இருக்குதோ இந்து மதத்தை காப்பாத்திட்டு இருக்கு. இந்த மாதிரி குழப்பங்கள்ல இருந்தெல்லாம் தெளிவை உண்டாக்கி காப்பாத்திட்டு இருக்கு. கீதையில 7வது அத்தியாயம் 8வது ஸ்லோகத்துல ரசோகம் அப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூரியயோ. சசி சந்திரன், சூரியன் சூரியன், ரெண்டு பேருக்கும் பிரகாசமாக நானே இருக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்ற. இங்கேயும் அதே அர்த்தம் தான். பரபிரம்மமான ஆதித்யன் தான் சந்திர சூரியர்களுக்கு ஒளியை கொடுக்கிறவர் அப்படின்னு முண்டகோபனிஷத் கட்டோபனிஷத்துலயும் இருக்குன்னு நினைக்கிறேன். பூஜைகள்ல கூட சொல்லுவாங்க. கீதையிலையும் இத மாதிரி இன்னொரு ஸ்லோகம் இருக்கு. என் வாயில இப்ப எது முதல்ல வருதுன்னு எனக்கு தெரியாது. எது வருதோ அது வந்த பிறகு சொல்றேன் எதுல உள்ள ஸ்லோகம்னு.
ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி. இது பகவத்கீதை 15வது அத்தியாயம் நினைக்கிறேன். இன்னொரு முண்டகோபனிஷத் கடோபனிஷத்து மந்திரம் இருக்கு. நதத் பாசயதே சூரியக. இல்ல, முதல்ல சொன்னதுதான் கடோபனிஷத்து முண்டகோபனிஷத், இது கீதை. நதத் பாசயதே சூரியக ந சசாங்கோ ந பாவகः யத்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அதை என்னை பரபிரம்மத்தை சூரியனும் விளக்குவதில்லை, சந்திரனும் விளக்குவதில்லை. அவங்க லைட்டெல்லாம் பத்தாது. எப்படி சூரியனுடைய ஒளிக்கு முன்னாடி நட்சத்திரங்கள் எல்லாம் ஒளி இழந்து போகுது, சந்திரன் எல்லாம் ஒளி இழந்து போகுதோ, அது மாதிரி அந்த பரபிரம்மத்தினுடைய பிரகாசத்துக்கு முன்ன இவங்க எல்லாம் ஒளி இழந்துருவாங்க. ந சசாங்கோ ந பாவக. அக்னி கூட எதை அடைந்த பிறகு திரும்பி வருவதில்லையோ அதுதான் என்னுடைய ஸ்தானம், பரமபதம் அப்படின்னு. தத்தாம பரமம் மம அப்படின்னு சொல்லுவாங்க. சார்தாம் அப்படிங்கிற வார்த்தை அதுல இருந்தா வந்தது. பத்ரிநாத், கேதார்நாத், யமுனோத்திரி, கங்கோத்திரி, இது நாளையும் சார்தாம் சொல்லுவாங்க. இது ஒரு விதமான சார்தாம். இது பலவிதமான சார்தாம் இருக்கு, பலவிதமான தாமும் இருக்கு. இந்தியான்னா சூப்பர் மார்க்கெட், எல்லா வெரைட்டியும் இங்க உண்டு. அது ஞாபகத்துல வச்சுக்கணும். நிறைய விதமான ஜனங்கள் இருக்காங்க, நிறைய விதமான கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே இருக்கும். அதை அனுபவிக்கிற தெரியணும். ஒரு பார்க்குக்கு போறோம், பூங்காவுக்கு போறோம், பார்க்குக்கு வேற ஏதாவது அர்த்தம் இருக்க போகுது. ஒரு நந்தவனத்துக்கு போறோம், அங்க பலவிதமான பூக்கள் பூத்து கிடக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான நிறம், ஒவ்வொரு விதமான மனம், ஒவ்வொரு விதமான அழகு, ஒவ்வொரு விதமான கலவை. நம்ம எல்லாத்தையும் ரசிக்கத்தானே செய்கிறோம். அப்படி ரசிக்கிறவன் அறிவாளி, கலைஞன். இந்து மதத்தை அனுபவிக்கணும்னா அவன் ஒரு கலைஞனா இருக்கணும். சுக்கிரனுக்கு ஆசீர்வாதம் இருக்கணும். ரிஷப ராசிலேயோ துலா ராசிலேயோ பிறக்கணும். இல்ல ரிஷபம் உட்கார வேண்டிய இடத்துல சுக்கிரன் உட்கார வேண்டிய இடத்துல உட்காரணும், விவரத்தை கொடுக்கணும். அப்பதான் இந்து மதத்தை அனுபவிக்க முடியும். அதனுடைய கவிநயம், கலைநயம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா முகமது சந்திர பிம்பமோ அப்படின்னு பாட்டை கேட்ட உடனே சந்திரன மாதிரி முகம் எங்க இருக்குன்னு தேடிட்டு திரிவாங்க. அவன் பாட்டை பாடுறவன் எதுக்கு சொல்ல வந்தான்? சந்திரனா இருக்குன்னு சொல்ல வந்தானே, சந்திரன மாதிரி இருக்குன்னு சொல்ல வந்தானு விவரம் இல்லாம தேடி திரிவாங்க. ந சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தம். ரெண்டு வரி சொல்லி நடத்தினோட எனக்கு கீதையும் சந்தேகம் வந்துட்டு, அதுக்கு இன்னும் 2 வரி சொல்றேன். தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. அதனுடைய ஒளியினால்தான் இது எல்லாமே ஒளிர்கின்றன. தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம். அதனுடைய ஒளியை வாங்கிதான் மற்றவைகள் ஒளியை கொடுக்கின்றன. எப்படி சூரியன் ஒளியை வாங்கி சந்திரன் ஒளி கொடுக்குதோ அதே மாதிரி அந்த கடவுளுடைய பிரகாசத்தை, அறிவை, சைத்தன்யத்தை வாங்கிதான் மற்றவர்கள் எல்லாம் சைத்தன்யமாக வெளிப்படுவதாக விளங்குகிறது. அப்படின்னு இந்த இடத்துல சும்மா ஒரு இதை போட்டு வைக்கிறேன், மண்டைக்குள்ள ஒரு புழுவை. நாம இருந்தா உலகம் இருக்கு, நாம இல்லைன்னா உலகம் இல்லை. கண்ணை மூடிட்டா எதுவுமே தெரிகிறது இல்லை, தூங்கிட்டா எதுவுமே தெரிகிறது இல்லை. அப்ப இந்த உலகம் இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் யார சார்ந்து இருக்கு? நம்மளை சார்ந்து இருக்கு. அப்போ இந்த உலகத்தை வெளிப்படுத்துறதும் மறைய வைக்கிறதும் யாரு? நாம. படைக்கிறதும் அழிக்கிறதும் யாரு? நாம. இந்த நாம
யாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுல நம்முடைய நிம்மதி சந்தோஷம் இருக்கு. அதுதான் வேதாந்தம். அந்த புழு மண்டைக்குள்ள கிடக்கட்டும், என்னைக்காவது பிரயோஜனப்படும். அடுத்து 10வது அத்தியாயத்துல 21வது ஸ்லோகத்துல ஆதித்யானாமகம் விஷ்ணு ஜோதிஷாம் ரவிரம்சுமான் நக்ஷத்ராணாமகம் சசி, இப்படி எல்லாம் பகவான் சொல்றார். 13வது அத்தியாயத்துல 34வது ஸ்லோகத்துல யதா பிராகாஷயத்யேகः கிருத்ஸ்னம் லோகமிமம் ரவிஹி க்ஷேத்ரம் க்ஷேத்ரீ ததா கிருத்ஸ்னம் பிரகாஷயதி பாரத. எப்படி ஒரு சூரியன் ஒட்டுமொத்த உலகத்தையும் பால்வழி திரள் முழுக்க பிரகாசப்படுத்துறாரோ, குறைஞ்சபட்சம் சூரிய குடும்பத்தை பிரகாசப்படுத்துறாரோ, அதே மாதிரி ஒரு க்ஷேத்ரி, க்ஷேத்ரினா நம்ம உடம்பு க்ஷேத்திரம், இந்த உடம்புல வீட்டில் இருக்கிற நாம க்ஷேத்ரி. இந்த நாம ஒட்டுமொத்த க்ஷேத்திரத்தையும் அல்லது இத மாதிரிப்பட்ட மற்ற க்ஷேத்திரங்களையும், நான் என் உடம்ப மட்டும் பார்க்கலையே, நீங்க இருந்தா உங்க உடம்பையும் பார்க்க போறேன். என் முன்னாடி எத்தனையோ பொருட்கள் இருக்கு, எல்லாருடைய உடம்பையும் பார்க்கிறேன், அந்த பொருட்களையும் பார்க்கிறேன், உடம்பு பார்க்கிறேங்கிற அர்த்தத்தை சொல்றேன். அதனால ஒரு க்ஷேத்ரி தான் எல்லா க்ஷேத்திரங்களையும் பிரகாசப்படுத்துகிறான். நான் கொஞ்சம் முன்னுக்கு உங்க மண்டைக்குள்ள போட்ட புழு, அதே அர்த்தம் தான் இந்த ஸ்லோகத்திலையும். பிரபாகரக, பிரகாசப்படுத்துபவர், பிரகாசத்தை செய்பவர். இப்படி ஒரு கதையும் இருக்கு. அத்திரி மகரிஷி பரம்பரையில ஒரு ரிஷி இருந்தாரு. கிருதாச்சி, ரௌத்ராஸ்வன் அல்லது பத்ராஸ்வன், அவங்களுக்கு பிறந்த 10 பெண்களை அவர் மணந்தாரு. பூரு பரம்பரையில வந்த கிருதாச்சி, ரௌத்ராஸ்வன், இந்த கதையெல்லாம் மகாபாரதத்துல வருதுன்னு எனக்கு ஞாபகம். அவங்க 10 பேரையும் இந்த ரிஷி பிரபாகரன் மணந்தார் அப்படின்னும். அந்த 10 பேரு ருத்ரா, சூத்ரா, மலதா, பத்ரா, மலஹா, காலதா, நலதா, சுரசா, கோச்சபலா, ஸ்ரீரத்ன கூட்டா அப்படின்னு 10 பேர் அப்படின்னும். இந்த மகாபாரதத்துல ஆதி பர்வத்துல 35வது அத்தியாயத்துல 15வது ஸ்லோகத்துல இப்படி வருது. ரிஷிர் ஜாதோத்ரி வம்சேது தாசாம் பர்த்தா பிரபாகரஹ பத்ராயாம் ஜனயாமாச சுதசோமம் யசஸ்வினம். சுதசோமம், யசஸ்வியான சுதசோமனை பத்ராவுக்கு பிள்ளையாக இந்த ரிஷி உற்பத்தி பண்ணினார் அப்படின்னு மகாபாரதத்துல வருது. இந்த பிரபாகரன் அப்படிங்கிற ரிஷி ஒரு தடவை சூரியன் ரொம்ப கஷ்ட தசையில இருந்தார். ஏன்னா ராகு அவரை பிடிச்சிட்டார். நம்ம ஒரு உருவக கதை, ராகு கேதுன்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க சூரியனை பிடிப்பாங்க. அப்படி பிடிக்கும் போது கிரகணம் வரும். சில பேர் சில கருத்து வித்தியாசம் எப்படி இருக்கு, ராகு சூரியனை பிடிப்பாரு, கேது சந்திரனை பிடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தும் இருக்கு. இதெல்லாமே ஆராய்ச்சிக்குரிய விஷயங்கள். நவீன தலைமுறை அறிவாளிகள் நினைக்கிறவங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டோம். ராகு கேதுவை பத்தி அதுக்கப்புறம் நிறைய கதைகள் வேற இருக்கு. சரி, எப்படியானாலும்
இப்படி ராகுவ சூரியன் பிடிச்சிருந்த போது, அதாவது கிரகண காலத்துல சூரியன் பிடிக்கப்பட்டிருந்த போது இந்த பிரபாகர ரிஷி சூரியனுக்கு நலம் உண்டாகட்டும், சொஸ்தி சொஸ்தி சொஸ்தின்னு சு அஸ்தி மங்களம் உண்டாகட்டும் அப்படின்ட்டு சொன்னார்னு அவருடைய ஆசீர்வாதத்தினால உடனே சூரியன் அந்த கிரகண பிடியில இருந்து வெளியே வந்தாரு, பழையது மாதிரி பிரகாசிச்சாருன்னு. இதனால இந்த ரிஷிக்கு பிரபாகரன் அப்படிங்கிற பேரு வந்ததுன்னு இருக்கு. இவர் ஒரு யாகம் பண்ணினாருன்னும் தேவர்கள் வந்து அவரை ஆசீர்வதிச்சாங்கன்னும் 10 குழந்தைகளை கொடுத்தாங்கன்னும் ஹரிவம்சத்துல 1வது அத்தியாயத்துல 81 முதல் 88 முதல் பகுதியில 81 முதல் 88 அத்தியாயத்துல 17வது ஸ்லோகத்துல வரலாம். மார்க்கண்டேய புராணம் 86 சொல்லுது, 8வது மன்வந்தரத்துல உள்ள தேவ கணத்துல ஒண்ணு இந்த பிரபாகரர்கள் அப்படிங்கிறது அப்படின்னு மார்க்கண்டேய புராணம் சொல்லுது. பிரபாகரம் அப்படிங்கிறதுக்கு பிரபாம் கரோதி, ஒளியை உண்டு பண்ணுவதால் பிரபாகரக. சூரியனுக்கு சொல்லலாம், வன்னி நெருப்புக்கு சொல்லலாம், அக்னிக்கு சொல்லலாம், சந்திரனுக்கும் சொல்லலாம். சமுத்திரத்துக்கு கூட பயன்படுத்துற பழக்கம் இருக்கு. அப்புறம் எருக்கு செடி அதுக்கும் பயன்படுத்துற வழக்கம் இருக்கு. மீமாம்சகர்கள் மதம்னு ஒண்ணு இருந்தது. வேதாந்தத்துல இவங்களை பத்தி பேச்சு வரும். பிராபாகர மதம் சொல்லுவாங்க, அல்லது பிராபாகர பட்டர் அப்படி சொல்லுவாங்க. குமாரில பட்டர் அவருடைய மாணவர் பிராபாகர பட்டரா இருக்கலாம். குருவாக அவங்க நினைப்பாங்க. பூர்வ மீமாம்சகர்னு இவங்களை சொல்லுவோம். இவங்க வந்து பூஜைகள், ஹோமங்கள், யாக யஜ்ஞங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கடவுளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. நீ கர்மத்தை செய், உனக்கு பலன் வரும். கடவுள் இருந்தா இருந்துட்டு போறாரு, அவர் என்ன வந்து செய்ய போறாரு கொடுக்க. கையில கைய வச்சா சுடும், இதுக்கு கடவுளுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த மாதிரி ஒரு வேதத்தை நல்லா நம்புறவங்க, வேதத்துல உள்ள கர்மகாண்டம் முழுக்க கடைபிடிக்கிறவங்க, ஆனால் இந்த மாதிரி கருத்து உள்ளவங்க. மீமாம்சகர்கள், பூர்வ மீமாம்சகர்கள் அப்படிங்கிற மாதிரி, பூர்வங்கிற வார்த்தை கண்டிப்பா சேர்த்துக்கணும். ஏன்னா உத்தர மீமாம்சகர்கள் தான் வேதாந்திகள். கர்மகாண்டிகளான பூர்வ மீமாம்சகர்களுடைய குருவும் பிராபாகரன் ஒருத்தர் உண்டு. பாட்ட மதம் அப்படின்னு சங்கரர் குறிப்பிடுவார். சங்கர்கிட்ட ஒரு பழக்கம், யாரையும் பேரு சொல்லி தாக்க மாட்டார், கருத்தை தாக்குவாரு, பேர் சொல்ல மாட்டார். அப்படி ஒரு நாணயம் வேண்டாம், நாணயங்கிற வார்த்தை இன்னைக்கு கெட்ட பேர் ஆகி போச்சு. ஒரு நல்ல பழக்கம், நல்ல குணம் உள்ளவராட்டு ஆதிசங்கரர் இருந்தாரு. இப்படி ஒரு இடம் கூட, பிரபாகர ஒரு தீவு கூட இருந்ததாக, அல்லது வருஷம் கண்டம், பூமி கண்டம் இருந்ததாகவும் இருக்கு. இதெல்லாம் இது எல்லாம் இப்படி என்னென்ன இருக்கோ எல்லாமாகவும் இந்த ஆதித்ய நாராயணன் இருக்கிறார், பரபிரம்மமான ஆதித்ய நாராயணன் இருக்கிறார். அடுத்தது
10வது ஸ்லோகம். ஆதித்ய சவிதா சூரியः கः பூஷா கபஸ்திமான் சுவர்ண சதிருஷோ பானுர்ஹிரண்யரேதா திவாகரः. ஆதித்யः ஆதித்ய ஹிருதயம் பார்க்கும்போது இதை பத்தி நான் சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். அதனால இப்ப சொல்லக்கூடிய சில விஷயங்கள் ஒருவேளை மீண்டும் சொல்றதா இருக்கலாம். ஆனா ஒரு முழுமைக்காக அதை சொல்ல வேண்டியும் வரும். அதித்தியினுடைய பிள்ளைகள் ஆதித்யர்கள்ங்கிறது ஒரு அர்த்தம். 12 ஆதித்யர்கள் இப்படி உண்டு அப்படின்னு நம்ம பார்த்திருக்கிறோம். அதித்தி அப்படின்னா பூமி. அதனால பூமியினுடைய பதி அப்படிங்கிறதுனால ஆதித்யன் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் எடுக்க முடியும். அதனாத் அதித்தி உண்பதால் கட்டோபனிஷத்துல இந்த அர்த்தத்துல எடுத்திருக்காங்க. சூரியன் இருந்ததுன்னா உலகம் இருக்கும், சூரியன் மறைஞ்சதுன்னா எல்லாம் மறைஞ்சு போகும். 2 விதம். ஒண்ணு, இரவு வரும்போதே நிறைய விஷயங்கள் ஸ்தம்பிச்சு போயிடும், நடக்காது. இனி சூரியன் தினமும் வந்து வந்து போறதுனால காலண்டர் அப்படின்னு வாரியார் சுவாமி பாஷையில சொல்றதா இருந்தா, காலண்டர்னு ஏன் பேர் கொடுத்தாங்கன்னா, காலன் தினமும் டர் டர்னு ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில கிளிக்கிறதுனால நம்ம நாள் டவுன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறனால காலண்டர் அப்படின்னு. அது மாதிரி தினசரி நம்முடைய ஆயுள்ல ஒன்ன குறைச்சிக்கிட்டே கழிச்சுக்கிட்டே வர நம்முடைய ஆயுள் கழிஞ்சு பல பேரை ஆயுஸ் போயிடுது. எத்தனையோ கோடிக்கணக்கான வருஷங்களாக எத்தனையோ கோடிக்கணக்கான பேருடைய ஆயுளை முடிச்சு வச்சுட்டார். அதனால உண்ணுகிறவர் அப்படிங்கிற அர்த்தத்துல சூரியனுக்கு ஆதித்யன் அப்படிங்கிற பேர். எல்லா இடத்துலயும் முதல்ல சொன்ன அர்த்தத்தையே திருப்பி சொல்லுவாங்க, புது அர்த்தம் சொல்லணும் இல்லையா? அதனாலயும் ஆதித்யன் சொல்லலாம். ஆதித்திக்கும் கஷ்யப மகரிஷிக்கும் பிறந்த 12 குழந்தைகள் தான் 12 ஆதித்யர்களும். இவங்க தாத்தா, மித்ரா, அரியமா, ருத்ரா, வருணா, சூர்யா, பகா, விவஸ்வான், பூஷா, சவிதா, தொஷ்டா, விஷ்ணு அப்படின்னும் ஏற்கனவே பார்த்தோம். இது அல்லாம அதித்திக்கு ஒரு 21 குழந்தைகள் இருந்ததுன்னும், இப்போ 12, அது அல்லாம ஒரு 21 குழந்தைகள் இருந்ததுன்னும், இந்திரன் உட்பட. இவங்களுக்கும் ஆதித்யர்கள் தான் பேர். ஏன்னா அதித்தி பிள்ளைகள் எல்லாருமே ஆதித்யர் தானே. இந்த 33 பேரும் சேர்ந்து 33 கோடி தேவர்களை உண்டு பண்ணார்கள் அப்படின்னும் ஒரு கருத்து இருக்கு. இதுல மூத்தவர் தான் இந்திரன், இளையவர் தான் வாமனர். அதித்திக்கு பிள்ளை வாமனன் அப்படின்னு பலி சக்கரவர்த்தி பிரகலாதன் கதையிலையும், ஆதி பர்வம் மகாபாரதத்துல ஸ்லோகம் 36 அத்தியாயம் 66 இந்த விவரங்கள் வருது. வால்மீகி ராமாயணத்திலையும் இதை உறுதிப்படுத்துகிற, முதல்ல வால்மீகி ராமாயணம் வந்தது, அதை உறுதிப்படுத்துறது மாதிரி மகாபாரதத்துல வருதுன்னு சொன்னா சரியா இருக்கும். ஸ்லோகம் 14 சர்க்கம் 14 ஆரண்ய காண்டத்துல வால்மீகி ராமாயணத்திலையும் இதே கருத்து வர்றதை பார்க்க முடியுது. பொதுவா வேதத்துல ரிக்வேத சம்ஹிதையை பத்தி எழுதின KM பணிக்கர் அப்படிங்கிறவர், இது ஒருத்தருடைய ஒப்பீனியன், ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப சீரியஸா எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். சூரியன் அப்படின்னு வார்த்தை பொதுவா ஆதித்யன்கிற
ரெண்டும் ஒன்னாகவே நம்ம மனசுல தோணும். ரிக்வேதத்துல பலவிதமான ஆதித்யர்கள் இருக்கிறதா தெரியுது. அவர்கள தலைவர் யாருன்னா வருணன். சவிதா, பூஷா, மித்ரா இதெல்லாம் ஆதித்யனுக்கு மறுபெயர்கள் மாதிரியே, ஒரே ஆளோட ஆட்கள் இவங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரியே ரிக்வேதத்துல இருக்கு. இப்படி நிறைய பெயர்கள் ரிக்வேதத்துல இருக்கு. இந்திரன், அக்னி, வருணன், சூரியன் இதெல்லாம் இன்னைக்கு நாம, இது ஒரு விஷயம் உண்மை, வேத காலத்துல அவங்களுக்கு இருந்த அந்த முக்கியத்துவம் இன்னைக்கு அடி வாங்கிட்டு அது இல்லை. அந்த அளவுல ஒரு வித்தியாசம் இருக்கிறது உண்மை. அவர்களெல்லாம் தேவலோகத்து தேவதைகள், மும்மூர்த்திகளுக்கு கீழே இருக்கிறவங்க, மும்மூர்த்திகளை சார்ந்து இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஒரு பிரமிடு சிஸ்டம் உருவாயாச்சு. பரபிரம்மம், பரபிரம்மத்துக்கு கீழே மும்மூர்த்திகள் இல்ல பஞ்சமூர்த்திகள், அப்புறம் அதுக்கு கீழே தேவி தேவதாக்கள் எல்லாம் கொண்டு வந்துருக்கிறோம். நிறைய ஆதித்யர்களை சூரியன்லையும் வாயுலையும் ஐக்கியமாக்கிட்டோம். ருத்ரனை சிவன்ல ஐக்கியமாக்கிட்டோம். இன்னைக்குள்ள இந்திரன் பயந்தாங்கொள்ளி. மனுஷன்கள் யாகம் பண்ணாங்கன்னா ஐயோ நம்ம பதவி போயிருவோன்னு பயந்துகிட்டு அவங்க தவத்தை கலைக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுவார். யாகம் பண்ணாலும் தவஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி கதைகள் எல்லாம் புராணங்கள்ல இருக்கு. ஆனா வேதத்துல உள்ள இந்திரன் அந்த மாதிரி இல்ல அப்படிங்கிறது மாதிரி அவர் ஒரு கருத்து சொல்றார். அது ஒரு கருத்து. ஆதித்யனை பத்தி, இது ஆதித்யன் ஒண்ணு, இனி அடுத்தது ஒரு சூரியன் வரும், சவிதா வரும். இதெல்லாமே ரொம்ப முக்கியமான வார்த்தைகள், ரொம்ப நெருக்கமான வார்த்தைகள். அதனால நம்ம மிச்சம் அடுத்த வகுப்புல கூட பார்க்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. இல்ல குருஜி.